வணக்கம் கன்னிராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்குள்ளே இருக்கக்கூடிய செவ்வாய் நேரடி பார்வையாக சனி பகவானை பார்த்து கொண்டிருக்கிறோம். செவ்வாய் பார்க்கக்கூடியதானது உங்கள் ராசியிலிருந்து 4ஆம் இடமான மண் மனை வாகனம் என்கிற தனுசு ராசியை பார்க்கிறார். அந்த இடத்தையே சனி பகவானும் பார்க்கிறார், சுக்கிர பகவானும் பார்க்கிறார், குரு பகவானும் பார்க்கிறார். அப்படிங்கிறதுனால கூடுதலாக இந்த விஷயத்தில் ரொம்ப முக்கியமான செலவுகள் எல்லாம் வரும். செலவுகள் மட்டுமில்லை, லாபங்களும் பெற்றுத்தரக்கூடிய சூழ்நிலையை பெற்றுத்தருவார். ஏனென்றில் குரு தன் பார்வையாலே 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்தையும் பார்க்கிறார். ஆனால் பண வரவுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம் அப்படிங்கிற இடமாற்றங்களை ஏற்படுத்தி கொடுப்பார். கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது, சுக்கிர பகவான் 10ஆம் இடத்தில் அமர்ந்ததுனாலே தேவையற்ற கலகங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் தொழிலில் உண்டாகும். கொஞ்சம் அது ரிலேட்டடாக கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. எல்லாரையும் எல்லாம் நம்பிட போகாது அப்படிங்கிறது தான் இண்டிகேஷன். 11வது இடம் லாபத்தை பெற்றுத் தருவதற்காக சிம்மராசிக்காரரான இந்த சூரிய பகவான் 10ஆம் இடமான சூரிய கடகராசியில் உட்கார்ந்திருக்கிறார். அதனால் லாபம் வரும். கேது 12ஆம் இடத்தில் அமர்ந்து விட்டால் சில செலவுகளும் வரும். அப்படிங்கிறது மனசெலவுகளும் மருத்துவ செலவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. கொஞ்சம் அதை மட்டும் அனுசரித்து போயிடுங்க. 6ஆம் இடத்துல அதுக்கான லாபத்தை பெற்றுத்தருவதற்காக ராகம் வந்திருக்கிறார். அதனால் லாபம் கொடுக்கக்கூடிய சூழ்நிலையே உண்டாகும். 7 அமர்ந்திருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரகதியில் அமர்ந்திருந்தாலும் தன் பார்வையாலே உங்களுடைய ராசியினுடைய தனுசு ராசியையும் பார்க்கிறார். தன் பார்வை எப்பயுமே பலத்தை கொடுப்பதாக அமைவதனாலே லாபத்தை பெற்றுத்தரக்கூடிய சூழ்நிலைகள் உண்டாகும். ரிஷபராசியும் பார்க்கிறார். அதனால் லாபம் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதனால் நீங்கள் இந்த வாரம் அம்பிகையின் வழிபாடு ரொம்ப முக்கியமான வழிபாடாக கொண்டு வருவதும் 2, 7 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் உங்களுக்கு வெற்றியை நிச்சயமாக்கி தரும். நல்லது நடக்கும், நல்லதே நடக்கட்டும். வாழ்க வளத்துடன்.